அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. இப்போது அல் பகராவின் 23 முதல் 27 வசனங்களையும் மற்றும் அதன் இறக்கப்பட்ட வரலாறையும் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. இன்னும் முஹம்மது என்னும் நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையவர்களாக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மையாளர்களாகவும் இருப்பீர்களானால் அல்லாஹ்வை தவிர உங்கள் உதவியாளர்களை அழைத்து இது போன்ற ஓர் அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படிச் செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிராகரிப்போர்க்கு அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. وَبَشِّرِ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ كُلَّمَا رُزِقُوا مِنْهَا مِنْ ثَمَرَةٍ رِزْقًا قَالُوا هَذَا الَّذِي رُزِقْنَا مِنْ قَبْلُ وَأُتُوا بِهِ مُتَشَابِهًا وَلَهُمْ فِيهَا أَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وَهُمْ فِيهَا خَالِدُونَ. ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களைச் செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளைக் கொண்ட சுவனச்சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு அங்கிருந்து ஏதாவது கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் இதே தோற்றமுடையதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பார்கள். إِنَّ اللَّهَ لَا يَسْتَحْيِي أَن يَضْرِبَ مَثَلًا مَا بَعُودَةً فَمَا فَوْقَهَا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَيَعْلَمُونَ أَنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّهِمْ وَأَمَّا الَّذِينَ كَفَرُوا فَيَقُولُونَ مَاذَا أَرَادَ اللَّهُ بِهَذَا مَثَلًا يُضِلُّ بِهِ كَثِيرًا وَيَهْدِي بِهِ كَثِيرًا وَمَا يُضِلُّ بِهِ إِلَّا الْفَاسِقِينَ. நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்படமாட்டான். நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் நிராகரித்தவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று கூறுகிறார்கள். அவன் இதைக் கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான். இன்னும் பலரை இதன் மூலம் நேர்வழி பெறச் செய்கிறான். ஆனால் தீயவர்களைத் தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. الَّذِينَ يَنقُضُونَ عَهْدَ اللَّهِ مِنْ بَعْدِ مِيثَاقِهِ وَيَقْطَعُونَ مَا أَمَرَ اللَّهُ بِهِ أَن يُوصَلَ وَيُفْسِدُونَ فِي الْأَرْضِ أُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ. இத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டுமென்று கட்டளை இட்டதைத் துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். சூரா அல்-பகரா என்பது மதீனாவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா ஆகும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு குடிபெயர்ந்த பிறகு இறக்கப்பட்டது. இந்த வசனங்கள் 23 முதல் 27 வரை மதீனாவில் இஸ்லாத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் முஸ்லிம்கள் மற்றும் காபிர்கள், குறிப்பாக யூதர்கள் மற்றும் குறைஷ் பாகன்கள் இருவரையும் நோக்கி வெளிப்படுத்தப்பட்டன. குர்ஆனின் நம்பகத்தன்மை குறித்து காபிர்களும் நயவஞ்சகர்களும் எழுப்பிய சந்தேகங்கள் மற்றும் ஆட்சேபனைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வசனங்கள் இறக்கப்பட்டன. அவர்கள் குர்ஆனின் தெய்வீக தன்மையை சவால் செய்து அது இட்டுக்கட்டப்பட்டது என்று கூறினர். அல்லாஹ் அவர்களின் சந்தேகங்களை மறுத்து அதைப் போன்ற ஒரு அத்தியாயத்தைக் கூட உருவாக்க சவால் விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் நம்பிக்கை கொள்ள உதவும் வகையில் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அற்புதம் வழங்கப்பட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் குர்ஆன். மேலும் என்னை பின்பற்றுபவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் அனைத்து நபிமார்களிலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.
கொசுக்கள் போன்றவை சிறிய உயிரினங்களை உதாரணங்களாக பயன்படுத்தியதற்காக நயவஞ்சகர்கள் குரானை கேலி செய்தனர். மிகச்சிறிய படைப்புகள் கூட நாணத்தைக் கொண்டுள்ளன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு ஒரு கொசுவின் இறக்கைக்கு கூட மதிப்புள்ளதாக இருந்திருந்தால் அவர் ஒரு காபிருக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டார். கூடுதலாக இந்த வசனங்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை நிராகரிப்பதன் விளைவுகள், விசுவாசிகளுக்கான வெகுமதி மற்றும் காபிர்களுக்கான தண்டனையை எடுத்துக் காட்டுகின்றன. குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குர்ஆன் மனிதனால் உருவாக்கப்பட்டது என்று சவால் விடுத்தனர். அல்லாஹ் அவர்களைப் போன்ற ஒரு அத்தியாயத்தை உருவாக்கச் சவால் விடுத்தார், ஆனால் அவர்கள் அதைச் செய்யத் தவறிவிட்டார்கள். செய்தி தெளிவாக உள்ளது. விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், நீதியை நிலைநிறுத்துங்கள், அல்லாஹ்வின் வார்த்தைகளின் ஞானத்தை ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களின் இலக்கு ஜன்னா, கற்பனை செய்ய முடியாத ஒரு சொர்க்கம். ஆனால் விலகிச் செல்பவர்களுக்கு அவர்களின் இழப்பு எல்லாவற்றிலும் மிகப்பெரியது, இம்மையிலும் மறுமையிலும். அல்லாஹ் நம்மை அவனது ஒளியைப் பின்பற்றுபவர்களில் ஒருவராகவும் அவனது நித்திய வெகுமதியைப் பெறுபவர்களில் ஒருவராகவும் இருக்க வழிகாட்டுவானாக. ஆமீன்.